ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். சிங்கப்பூரில் வந்து தைப்பூச திருவிழா ரொம்ப பயங்கரமாக இருக்கும். பயங்கரமாக காவடியெல்லாம் எடுப்பாங்க, அழுகு குத்துவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சிங்கப்பூரில் ஒர்க் பண்ணுற நம்மளோட ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே நம்ம வீட்டுக்கு வரும்போதெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா. அந்த மாதிரி எனக்கும் வந்துட்டு நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். பட் இந்த இயர் வந்துட்டு இந்த வருஷம் தைப்பூச திருவிழாவை வந்து சிங்கப்பூரில் வந்து பார்க்குறதுக்கான வாய்ப்பு எனக்கு கிடச்சிருக்கு. அதுக்கு கடவுளுக்கு ரொம்ப நான் தேங்க் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் லிட்டில் இந்தியா போயிட்டு அங்கே வந்து நிறைய காவடி பால் குடம்லாம் இருக்கும். அது எல்லாமே நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து முருகன் கோவிலுக்கு கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் கனியக்கா வந்து எங்களை கூட்டிகிட்டு வந்தாங்க. ஸோ நாங்களும் அவங்க கூடயே வந்துட்டோம். இங்கே வந்ததுக்கப்புறம் நிறைய வந்துட்டு பால் குடம் காவடி எல்லாம் எடுத்துகிட்டு இந்த வழியாக வந்துட்டு போகிறவங்க எல்லாத்தையுமே நாங்கள் பார்த்தோம். சூப்பராக ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ நம்மளும் வந்துட்டு நியராக பக்கத்தில் நின்று அவங்கள வந்து பார்க்குறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது நமக்கு. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. பழனியில் பார்க்குற அந்த வைப் வந்து பார்த்திங்கன்னா இங்கேயும் இருந்தது. அதுவும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் ஷாப்ஸ்லாம் வந்துட்டு நிறைய சாங்ஸ் எல்லாம் முருகன் சாங் போடும்போது நல்லா சாமி வந்து ஆடுறாங்க. ஸோ அதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது. இங்கே பால் கூட எடுக்கிறதுக்கும் சரி இல்லை காவடி எடுக்கிறதுக்கும் சரி முன்னாடியே ரெஜிஸ்டர் பண்ணிடுறாங்க. அதோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் தான் ஒவ்வொரு காவடியிலையும் பால் குடத்துலையும் பேஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் எல்லாம் அழகு குத்தணும் அப்படின்னா கொஞ்சம் எல்லாருமே வந்து இவ்வளோ அளவுக்கு வந்து நிறைய அழகு குத்துவாங்களா அப்படின்னு எனக்கு தெரியல. கொஞ்சம் அழகு குத்துவாங்க தான். ஆனால் இங்கே வந்து போகிறவங்க எல்லாருமே அவங்க உடம்பு ஃபுல்லாக அழகு குத்திருக்காங்க. நம்மளோட பாரம்பரியமானது வந்து பார்த்திங்கன்னா இங்கேயும் இவ்வளோ சூப்பராக வந்து கொண்டாடுவாங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை. அவ்வளோ பிரமிப்பாக இருந்தது பார்க்குறதுக்கு. சொல்லுவாங்க இல்லையா, முருகனுக்கு செல்லுமிடம் எல்லாம் சிறப்பு அப்படின்னு. அந்த மாதிரி தான் எங்கே போனாலுமே வந்துட்டு அவரோட சிறப்பு வந்து பார்க்குறதுக்கு நமக்கு கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்குது. அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது பார்க்குறதுக்கு. வெயில பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், செம்ம வெயில். கரெக்டாக 1 மணி இங்கே சிங்கப்பூரில். ஆனாலும் நிறைய பேர் போய்கிட்டே தான் இருக்காங்க. அதுக்கப்புறம் ஆப்போசிட்டில் ஒரு கோவில் தெரியுது பார்த்தீங்கன்னா, இதுதான் வந்து தேக்காவில் இருக்க வீரமாகாளி அம்மன் கோவில். செம்ம ஃபேமஸான கோவில், பழமையான கோவில் வேறு. தேக்கா போகிறவங்க கண்டிப்பாக இங்கே சாமி கும்பிடாமல் போக மாட்டாங்க. இந்த கோவில்கிட்ட வரும்போது மட்டும் செம்ம வைப்பாக வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த காவடி எடுத்துகிட்டு வரவங்கலாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது.
அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் கொடுக்குற மாதிரியே தண்ணீர் பந்தல் வந்து நிறைய இடத்துல வந்து போட்டிருந்தாங்க. ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ்லாம் கொடுத்துருந்தாங்க. ஸோ நாங்களும் வந்து கலெக்ட் பண்ணிக்கிட்டோம். வாட்டர் பாட்டில், அதுக்கப்புறம் ஏடிஎம்லேருந்து ஸ்நாக்ஸ் கொடுத்துருந்தாங்க. அப்புறம் ஒரு மொபைல் ஷாப்பில் இருந்துட்டு ஒரு கவர் மாதிரி கொடுத்து அதுக்குள்ளே வந்து வாட்டர் பாட்டில், அதுக்கப்புறம் பிஸ்கட்டு இதெல்லாமே போட்டு கொடுத்துருந்தாங்க. ஸோ இது எல்லாமே நாங்கள் கலெக்ட் பண்ணிட்டு தான் அப்படியே வந்துட்டு பசியாரிக்கிட்டே நடந்து போனோம் பார்த்துக்கிட்டு. அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு நாங்கள் வந்துட்டு தேகா சென்டர் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது மணியும் 2 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. நல்லா பசியும் எடுத்துருச்சு. சரி சாப்பிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் சாப்பாட்டுக்கு லைனில் நின்றுட்டு இருக்கும்போது இந்த ஒரு பாடி ஸ்ப்ரே வந்து கொடுத்தாங்க. ஸோ அதையும் நம்ம வாங்கிட்டு லைனில் நின்று சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் நின்றுட்டோம். ஸோ இந்த ஸ்பான்சர் பண்ணவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்துட்டு சாமியெல்லாம் வந்து டெக்கரேட் பண்ணி வச்சுருந்தாங்க. சாமி கும்பிட்டுட்டு போகிறதுக்கு எல்லாருக்குமே நல்லா சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கு. நல்லா இப்போ தான் வந்துட்டு டெக்கரேட் பண்ணியிருக்காங்க ரெடிமேடாக. அது வந்துட்டு பார்க்கவே ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காங்க. ஸோ இதை வந்து தரிசனம் பண்ணிவிட்டு நம்ம வந்துட்டு ஃபுட்டு வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் முடிவு பண்ணிவிட்டு லைனில் போய் நின்னோம். இங்கே வந்து ரோஸ் மில்க்கு கொடுத்தாங்க. அப்படியே லைனில் நின்று நம்மளும் ரோஸ் மில்க்கை வந்துட்டு வாங்கிட்டு அப்படியே ஃபுட்டு வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அந்த சைடு போயிட்டோம். இதுதான் ஃபுட்டு கொடுக்குற இடம். இவர் தான் ஸ்பான்சர் பண்ணுறாருன்னு நினைக்கிறேன் இந்த ஃபுட்டை. அதுக்கப்புறம் வந்துட்டு நாங்கள் சாப்பிட்டலாம் முடிச்சதுக்கப்புறம் இவங்க வந்து பேசும்போது சொன்னாங்க அவர் தான் ஸ்பான்சர் பண்ணுறதா, கண்டினியூஸாக எவ்ரி இயர் வந்து பண்ணிடுவதா சொன்னார். டூரிசம் வச்சுருக்காருன்னு நினைக்கிறேன், அப்படி தான் சொன்னார். ஸோ நாம் இங்கே ஃபுட்டை வாங்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம போய்ட்டு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டு எங்கடா ஸ்பேஸ் கிடைக்கும் அப்படின்னு பார்த்து ஒரு ஓரமாக நின்று நாங்கள் வந்துட்டு போயிட்டு சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். பார்க்கும்போது பயங்கர டெம்ட் ஆச்சு. அந்த மாதிரி இருந்தது சாப்பாடு லுக்கு. அதை டேஸ்ட் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியும் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படியே நாங்கள் எங்கடா கூட்டம் இல்லை அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு நின்று ஓரமாக நின்று சாப்பிட ஆரம்பித்தாச்சு. சும்மா சொல்லக்கூடாதுங்க. காலையில் நாங்கள் வரும்போது சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு எம்டி ஸ்டொமக்கோட தான் வந்துட்டோம். பட் இங்கே வந்ததுக்கப்புறம் பயங்கரமாக டெம்ட் ஆக்கிட்டாங்க. வாங்கி நாங்கள் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் சாமி கும்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுத்து நாங்களும் சாப்பிட ஆரம்பித்தாச்சு. நாங்கள் தேக்காலேருந்து ஒரு எம்ஆர்டி எடுத்து நாங்கள் இந்த பிளேஸ்க்கு வந்தாச்சு. இங்கேருந்து நாங்கள் நடந்து போகலாம், பாத யாத்திரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு பண்ணி நாங்கள் இங்கே வந்திருக்கோம். ஸோ இந்த சிக்னல் கிராஸ் பண்ணி அந்த சைடு வந்து நம்ம நடந்து போகணும். ஸோ சீக்கிரமாக நம்ம நடந்து போனால் தான் நம்மளால் வந்துட்டு சீக்கிரமாக வந்துட்டு முருகனை போய் தரிசிக்க முடியும். ஸோ வேகமாக நடந்து போகலாம். இங்கே நோட்டீஸ் பண்ணதில் நிறைய ஃபாரினர்ஸ் வந்து வந்திருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். அவங்க எல்லாருமே வந்துட்டு இந்த தைப்பூசத்தை பார்க்குறதுக்காகவே வந்திருப்பாங்க போல். பார்த்தாவே தெரியும் நிறைய பேர் இருந்தாங்க. ஸோ ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தாங்க அவங்களுமே.
வந்துட்டு டாய்லெட்ஸ் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அதுவும் நிறைய வந்துட்டு வச்சுருக்காங்க. ஸோ நிறைய பேருக்கு அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
ஃபைனலாக கோயில்கிட்ட வந்தாச்சு. பயங்கர க்ரௌடுங்க. அங்கங்கே ஸ்டாப் பண்ணி அனுப்புனாங்க. கிட்டத்தட்ட 1.5 மணி நேரத்துக்கிட்ட நம்ம இந்த லைனில் நிற்க வேண்டியதாகிடுச்சு. ஸோ ஓகே பரவாயில்லை, நம்ம எப்படியாவது முருகனை வந்துட்டு தரிசிச்சுட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அர்ச்சனை சீட்டும் வாங்கியாச்சு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஜம்பு விநாயகருக்கு, தண்டாயுதபாணிக்கு, இடும்பனுக்கு, உற்சவமூர்த்திக்கு 4 பேருக்கும் வந்துட்டு அர்ச்சனை பண்ணுறாங்க. ஸோ இதுதான் வந்து இந்த மாதிரி தான் அர்ச்சனை சீட்டு இங்கே வந்து கொடுப்பாங்க. $1 இங்கே உள்ள அர்ச்சனை சீட்டு. இதை வாங்கிட்டு நம்ம யாருக்கு வந்து அர்ச்சனை பண்ணணுமோ அதை நம்ம வந்துட்டு டிக் பண்ணி கொடுத்துருவாங்க. அதை வந்துட்டு நம்ம வாங்கி கொண்டு போயிட்டு அங்கே வந்துட்டு யூஸ்வலாக நம்ம கொடுத்தோம் அப்படின்னா நம்ம பேரை சொல்லி நமக்கு வந்து அர்ச்சனை பண்ணிடுவாங்க. பட் இன்றைக்கி வந்து அர்ச்சனை பண்ணுவாங்களா என்னன்னு தெரியல. பட் வாங்கியிருக்கோம். ஸோ போய் பார்க்கணும் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு.
தெரியுது. போயிடாதீங்க என்ன the boy is here. ஃபைனலாக கோவில்கிட்ட வந்துட்டோங்க. ஸோ எப்படியோ வந்துட்டு இவ்வளோ தூரம் வெயிட் பண்ணி கண்டிப்பாக நம்ம வந்துட்டு சாமியை பார்த்துட்டு தான் போகணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்துட்டு லைனில் நின்று சாமிக்கிட்ட வந்தாச்சு. ஸோ உள்ளே வந்துட்டு கேமரா எடுக்க அலோவ் பண்ணுறாங்களா இல்லையா என்னென்னு எனக்கு தெரியல. பட் மோஸ்ட்லி வந்துட்டு இங்கே எல்லா கோவில்லையுமே வந்துட்டு அலோவ் பண்ணுவாங்க. ஸோ நான் போய் பார்க்குறேன், அப்படி முடிஞ்சால் நான் எடுக்கிறேன், அப்படி இல்லைன்னா நான் வந்துட்டு நாங்கள் மட்டும் சாமி கும்பிட்டு வந்துடுறோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், தைப்பூசத்துக்கு முருகனை பார்த்து சாமி கும்பிட்டாச்சு. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நல்லா பக்கத்துலேயே நின்று வந்து பார்க்க முடிஞ்சது. ரொம்ப ரஷ்ஷாக புஷ் பண்ணாமல் வந்துட்டு நின்று நிதானமாக வந்து சாமி கும்பிட்டு அனுப்புனாங்க. வெளியில் வந்ததுக்கப்புறம் இன்னும் ரொம்ப பயங்கர க்ரௌடாக இருந்தது. வெயில் காலத்தால் பார்த்திங்கன்னா இன்னும் அதிகமாக வந்துட்டு கூட்டம் வரும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ரொம்ப பசிக்கவும் ஆரம்பிச்சிருச்சு. போகிற வழியில் அப்படியே ஏதாவது வாங்கி சாப்பிட்டுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் முடிவு பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். அப்படியே வர்ற வழியில் பார்த்தீங்கன்னா இங்கே சாப்பாடு கொடுத்துட்டு இருந்தாங்க. சரி ஓகே, அதையே வாங்கி சாப்பிட்டுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புளியோதரை கொடுத்தாங்க. கோவில் புளியோதரை பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. ஸோ அதனால் வந்து புளியோதரை வாங்கி டேஸ்ட் பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி வாங்கி சாப்பிட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம்.